கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் இன்றும் நேற்றும் மாறாதவராக என்றென்றுமாக நல்லவராகவே கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். மற்றும் ஒரு எபேசு நிருபம் வேத பாட ஆராய்ச்சிக்கு ஆவலோடு 3ஆம் வானம் என்று சொல்லும் பொழுது பரலோகம். முதல் வானம் நாம் காண்கிற வானம், அதற்கு மேலாக 2ஆம் வானம், அங்குத்தான் அசுத்த ஆவிகள் நடமாடும் இடம் என்று சொல்லுகிறார்கள். 3வது வானம் தேவனுடைய வாசஸ்தலம். அந்த 3ஆம் வானத்தில் உள்ள பரலோக அனுபவங்களை பூமியில் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போஸ்தலனாய் பவுல் அடிகளார் சொல்லுகிறார், நான் ஒரு மனுஷனை அறிவேன் தான் தன்னை பற்றி அவர் போஸ்ட் பண்ண விரும்பவில்லை, பெருமைப்படுத்த. ஆகவே ஒரு மனுஷன் 3ஆம் வானம் வரை எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது இந்த எபேசு நிருபத்தை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்வதெல்லாம் 3ஆம் வான அனுபவத்தின் மூலமாக பவுல் அடிகளார் எழுதிய நிருபம் என்று சொல்லுகிறார்கள். வேறு விதத்தில் சொல்ல போனால் இந்த பரலோக வாழ்வை பூமியில் அனுபவிப்பதற்கு அந்த பரலோக வாழ்வை பற்றி இந்த எபேசு நிருபத்திலே அந்த வெளிப்பாட்டு அறிவினால் பவுல் எழுதினது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த எபேசு நிருபத்தை ஆழமாக நாம் கற்று தேர்ந்து நம்முடைய இருதயத்தை இந்த நிருபங்களில் சொல்லப்பட்ட வெளிப்பாடுகளினாலே நிரப்பப்படும் பொழுது நாம் அந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காகவே அவைகள் நமக்கு எழுதப்பட்டு நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ அவைகளை வாசித்து ரொம்ப வண்டர்ஃபுல் சொல்லுவதற்கு அல்ல, அது நம்முடைய அனுபவமாக வேண்டும். அனுபவமாக அதை நாம் தியானிக்க வேண்டும். தியானம் என்று வேதம் சொல்லும் பொழுது இரவும் பகலும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமாய் இருந்து தியானம், அப்பொழுது அந்த வார்த்தையின்படியெல்லாம் நாம் வாழ்வோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த ஆராய்ச்சியை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அந்த விருப்பத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடைசியாக பார்த்து கொண்டிருப்பது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுகிறார்? கிறிஸ்துவுக்குள், ரொம்ப முக்கியமான வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம் ஒவ்வொருவரையும் மறுபடியும் பிறந்த அனைவரையும் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, இவைகளின்படி செய்வாயானால் இந்த ஆசீர்வாதம் என்று அங்கு சொல்லப்பட்டுள்ளது. இங்கு நமக்கு சொல்லப்பட்டதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால், மறுபடியும் பிறந்த நாளிலே பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்தார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே அடுத்து 30-31 சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? மேன்மை பாராட்டர் அவரை மேன்மை பாராட்டத்தக்கதாக நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் கிறிஸ்துவே நம்முடைய பரிசுத்தம். ஐயா, நம்முடைய பரிசுத்தம் என்ன? கிறிஸ்து. ஆகவே நான் இன்னும் பரிசுத்தமாக போகிறேன் என்ற நினைவை விட்டுவிடுங்கள். கிறிஸ்துவே என் நீதி, நான் இன்னும் நீதியாக போகிறேன். நாம் நீதியாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நீதி நம்முடைய நீதி. இது கிறிஸ்துவுக்குள் நாம் வைக்கப்பட்டபடியால் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆவி மனிதன், உண்மையான மனிதன், உள்ளான மனிதன், நித்திய மனிதன், அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வைத்து பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்மை பார்க்கிற ஒரே காரணத்தினால் பரிசுத்தவான், நீதிமான், ஞானமுள்ளவன், மீட்கப் அப்படின்னு எல்லா பிசாசின் கிரியை, பாவம், சாபம், வியாதியில் இருந்து மீட்கப்பட்டவன் அப்படின்னு பாவமே இல்லாதவனாக, வியாதியே இல்லாதவனாக, சாபமே இல்லாதவனாக நம்மை பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தமானார், மீட்பானார், நீதியானார், ஞானமானார். இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்க கிறிஸ்துவே நம்முடைய ஆசீர்வாதமானார்.
ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய தேவகுமாரன் நம்முடைய ஆசீர்வாதமானார். அததான் இங்க சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் சகல சகல தேவனுடைய ஆசீர்வாதங்களாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா என்ன சொல்றாரு, இது சரீர மண்டலத்தில் அல்ல, உன்னதங்களில் என்று சொல்லும் பொழுது ஆவி மண்டலத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே நம்முடைய உள்ளான மனிதன் புது சிருஷ்டியானான். அந்த புது சிருஷ்டி சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான். ஆனா நமக்கு எல்லாம் பிரச்சனை என்ன? என்னுடைய கண்களால் அதை காண முடிய, அது ஆவி மண்டலம், ஐம்புலன் அறிவால் அறியவே முடியாது. என்னுடைய ஆவி மனிதன் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்று தேவன் பார்த்து, அவர் பார்ப்பதை அவருடைய அறிவு, அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படித்தானே? எல்லாம் அறிந்த தேவன். இஸ் நாட் ஒன்லி omniscient, இஸ் a all knowing God. எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பார்க்கிற அவருடைய அறிவை, தேவனுடைய அறிவை தேவ வார்த்தையில் தேவ மனிதர் மூலமாக, இங்கு பவுலடிகளார் மூலமாக எழுதி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நான் யார் என்பதை எனக்கு காண்பிக்கிறது. வேதத்தில் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்மை பற்றி எழுதப்பட்ட வார்த்தைகள். இங்கு நம்மை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? ஆவி மண்டலத்திலே, என் ஆவி மனிதனிலே சகலவித ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆல், நத்திங் லெஃப்ட் அவுட். அப்படிதானே? எல்லாவித சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். காரணம் என்ன? நான் ரொம்ப நல்லவன், நான் பாவமே செய்யாதவன், நான் ரொம்ப உபவாசம் பண்ணி ஜெபிப்பவன், மணிக்கணக்கா டங்ஸ் பேசுபவன், மணிக்கணக்கா வேதத்தை படிப்பவன், காணிக்கை தான தர்மம் பண்ண இல்ல, ஒரு நற்கிரியையும் அல்ல. அவைகள்லாம் நல்லதுதான், அது பின்னாலே வர வேண்டியது. முதல் தேவையெல்லாம் என் ஆவி மனிதனின் மாற்றம் என்ன என்பதை அறிய வேண்டும். என் ஆவி மனிதனிலே நான் கிறிஸ்துவாக இருக்கிறேன். அப்படித்தானே சொல்றாரு. கலாத்தியர் 3:27-28 படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 6:14-15 வசனங்களையும் பார்த்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவா, ஏன் கிறிஸ்துவோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் யாருங்க? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட கிறிஸ்துவாக, கிறிஸ்துவின் ஆசீர்வாதமாக நாம் இருக்கிறோம். அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த உலகத்திற்கு நமக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக புறப்பட்டு ஓடி நாம் இருக்கும் இடமெல்லாம் ஆசீர்வாதம். யோசேப்பை பற்றி அப்படித்தானே பார்க்கிறோம். யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருந்தபடியினாலே அவனுக்குள் இருந்த ஆசீர்வாதம் அவனுடைய விசுவாசத்தினாலே வழிந்து ஓடினது. போத்திபார் அதை காண முடிந்தது. ஆகவே அவனை உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். சிறையில் இருப்புக்கு போகிறான், அங்கேயும் இந்த ஆசீர்வாதம் வெள்ளம் போல புரண்டு ஓடுகிறது. ஏன்? அவனுடைய விசுவாசம். அங்கும் அவன் சிறையிலே ஒரு தலைவனாக தான் இருக்கிறான். அந்த ஆசீர்வாத வெள்ளம் அவனிலிருந்து புரண்டு ஓடினபடியினாலே அங்க பானபாத்திரக்காரன் ராஜாவிடம் ஒரு நாள் சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக தேவன் அவனை உயர்த்துவதை பார்க்கிறோம். ஏன்? அது அவனுடைய விசுவாசம். இள வயதிலே தேவன் அவனுடைய இருதயத்திலே அந்த தரிசனத்தை, வார்த்தையை போட்டார். அவன் சூழ்நிலைகளை பார்த்து இப்படி சொன்னார், நான் இப்படி இருக்கிறேனே என்று அதை தூக்கி போடவில்லை.
அதில் உறுதியாய் தரித்திருந்தான். தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் உறுதியாய் தரித்திருந்தது. தேவ வார்த்தை உன் இருதயத்தில் உறுதியாய் தரித்திருப்பதுதான் தேவன் உன்னோடு இருப்பது. தேவன் அவனோடு இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்றால் தேவ வார்த்தை அவன் இருதயத்தில் உறுதியாய் இருந்தது. தேவனையும் தேவ வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் தேவனோடு சஞ்சரிப்பது, உறவாடுவது மிகவும் சுலபம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, சபையிலே ஐம்புலன் உணர்வை சார்ந்து உணர்வுகளால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதும் அதன் மூலமாக உறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம், தவறான எண்ணம் விதைக்கப்பட்டபடியினாலே சபையானது தேவனோடு சரிக்கு சரியாக சமமாக உறவு கொள்ளுகிற ஒரு பாக்கியம் பெறவில்லையே. வேத வசனத்தின் அடிப்படையில் அவைகள் இல்லை. வேத வசனத்தோடு உறவு கொள்வது, தேவனோடு உறவு கொள்ளுவது. தேவ வசனத்தை பேசும் பொழுதெல்லாம் தேவனாக நாம் செயல்படுகிறோம். தேவ வசனம் நான் ஏற்கனவே சொன்ன தேவனது வல்லமை, அது அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை. அவருடைய வார்த்தையில் வல்லமை அல்ல, வல்லமையுள்ள வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மகத்துவத்தை நாம் அறிந்தோமானால் இங்க 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அப்படிதானே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் காண முடியவில்லை. அதை காண்பதற்குத்தான் அல்லது உலகத்திற்கு அதை வெளிப்படுத்துவதற்குத்தான் தேவன் நமக்கு வேத வசனத்தையும் தேவ ஆவியானவரையும் தந்து விசுவாசம் என்னும் ஒரு பொருளை நம்முடைய இருதயத்தில் தந்து வாழ வைக்கிறார். வேறு விதத்தில் நான் சொல்ல வேண்டுமானால், ஆவி மண்டலத்தில் இருப்பதை சரீர மண்டலத்தில் வெளியே கொண்டு வருவது விசுவாசம். நம் ஆவி மனதில் நாம் என்னவா இருக்கிறோமோ அந்த மகிமையை காண்கிற மண்டலத்துக்கு கொண்டு வருவது விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு தேவ வார்த்தையும் தேவ ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம், சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே, அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்க வேண்டும். அங்க கொலேசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு, பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை மாற்றி விட்டார். அப்படின்னா என்னங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள் நம்மை வைத்து விட்டார். பரலோக ஆசீர்வாதத்துக்குள் நாம் இருக்கிறோம். அதுதான் பவுலடிகளார் அங்கு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 26:18, நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்று தேவனுடைய பிள்ளை ஆகும் பொழுது இந்த தகுதியை பெறுகிறோம். இந்த பெற்ற பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாக சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். சுவிசேஷம் என்ன? இப்பொழுது நாம் சொல்லுகிற சுவிசேஷம் 1:3 என்ன சொல்றாரு, சகல ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த சுவிசேஷத்தை சொல்லும் ஊழியனாக என்னை தெரிந்து கொண்டார் என்று அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாக அங்க அப்போஸ்தலர் 26:18 பவுலடிகளார் சொல்லுவதை பார்க்கிறோம். என்னங்க, இப்ப அதைதான் நானும் உங்களுக்கும் நீங்களும் அதை கேட்டு சென்று கொண்டு, என்ன, இந்த பரிசுத்தவான்களின் சுதந்திரமாகிய சகல ஆசீர்வாதத்திலும் வாழ அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். அதை வாழ்வதற்கு தேவையெல்லாம் இந்த சுவிசேஷத்தை நாம் கேட்க வேண்டும் அல்லது தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தியானம் என்பது வாயினால் சொல்லி காதுகளினால் தொடர்ந்து கேட்பது, இருதய நினைவுகளிலே திரும்ப திரும்ப அதை ரோல் பண்ணுவது, இருதயத்தில் அதை கற்பனை சக்தியாக இமேஜின் பண்ணி படம் பிடித்து பார்ப்பது தியானம். சகலவித ஆசீர்வாதம். அப்போ
அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்று நாம் படம் பிடித்து பார்க்க வேண்டும். அது நம்முடைய நினைவாக வேண்டும், அது நம்முடைய பார்வையாக வேண்டும், அது நம்முடைய பேச்சாக இருக்க வேண்டும். வேறு வழியே இல்லை. இது தேவன் நியமித்த வழி. நான் விசுவாச போதனையில அதை உங்களுக்கு தெளிவாக போதிக்க போகிறேன். இங்க என்ன சொல்லுகிறார்? இருளின் ராஜ்யத்தில் நாம் இல்லை. அந்த படத்தை கொண்டு வாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஒளியின் ராஜ்யம். ஒளியின் ராஜ்யத்திலே இருள் இல்லவே இல்லை. இருளாகிய வியாதி, சாபம், குறைவு, தரித்திரம், பிசாசின் பாவம், சாப கிரியைகள் ஒன்றுமே இருக்க முடியாதது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒளி வந்த இடத்தில் இருள் நீங்கியாக வேண்டும். நாம் இருக்கும் இடமே வெளிச்சம். எப்படி பாவம், சாபம், வியாதி, குறைவு இருக்க முடியும்? அதை படமாக்குங்கள். நாம் இருக்கும் இடம் இருளின் ராஜ்யத்தில் இருந்து. அங்க லூக்கா 12:36 சொல்றாரு, பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்க அப்படின்னு. ராஜ்யத்தை நீங்கள் வாழ வேண்டும் என்று பிரியமாயிருக்கிறார். அதற்காக தான் உங்களை ராஜ்யத்திற்குள் மாற்றிவிட்டு அவரோடு கூட இணைத்தார் என்றால், அவரோடு கூட அந்த ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். பிதா கொடுக்க பிரியமாயிருக்கிறார். அதே எபிரேயர் 6:4 சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய நல்ல வார்த்தைகளை ருசி பார்த்தவர்கள் இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தவர் என்று சொல்லுகிறார். அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும். என்ன இடம்? பரலோகம். இனி நாம் எல்லாம் அங்க போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதை இந்த உலகத்திலே அந்த வல்லமையை, பலனை, நன்மையை ருசி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி? அதை பற்றி சொல்லுகிற நல்ல வார்த்தையை நாம் ருசிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும். எரேமியா அப்படித்தான் சொல்றேன். வார்த்தை கிடைத்த உடனே எரேமியா 15:16 சொல்வதை அதை நான் உட்கொண்டேன், அதுதான் சந்தோஷமாய் இருந்தது என்று சொல்லுகிறான். அதுதான் அவன் வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை பிரதிபலிக்க வைத்தது. அவன் விசுவாசத்திற்கு ஆதாரமே அவனுடைய வாழ்க்கை. நீங்க அங்க படித்தீங்கன்னா அவன் விசுவாச வாழ்க்கை ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அப்படிதானே? ஆண்டவர் எல்லாமே சூழ்நிலை நடக்க போவதை அவனுக்கு அப்படியே படமாக காண்பித்து விடுகிறார். 70 வருஷத்திற்கு பின்பாக மீட்கப்படுவதையும் காண்பிக்கிறார். அந்த விசுவாசத்தில் அவன் செயல்படுவதை, எல்லாமே அவனுக்கு விரோதமாக இருக்கிறது. அவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையா இருக்க அந்த விசுவாசத்திற்கு காரணமே தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவன் ஒரு உறுதியான தீர்மானம், தேவன் சொல்லுகிறதை தவிர மற்றெதையும் நான் பேச மாட்டேன் என்று இருந்தான். ஆகவேதான் அவன் விசுவாசத்தில் கடைசி வரை உறுதியாக இருக்க முடிந்தது. அததான் இங்க சொல்லுகிறார் ஆண்டவர். இனி வரும் உலகத்தின் பலனை நாம் இந்த உலகத்தில் ருசி பார்க்க. இட்ஸ் ஒன்லி a foretaste. 1000 சொன்னாலும் இட்ஸ் ஒன்லி a foretaste. அது நம்மளால விவரிக்கவே முடியாது. அந்த விவரிக்க முடியாத பரலோக நன்மைகளை முன் ருசியாக நாம் ருசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனுடைய நிழலாட்டத்தை தான் பழைய ஏற்பாட்டிலே உபாகம புத்தகத்திலே மோசே வெளிப்பாடாக பெற்று அவன் கானான் என்று சொல்லுகிறான். அந்த கானானின் வெளிப்பாடு பரலோகத்தின் நிழல், நிஜம் அல்ல. ஆனால் நாம் சேர்ந்த இடம் அங்க எபிரேயர் 12:22 நினைக்கிறாங்க. என்ன சொல்றாரு? சீயோன் மலையினிடத்தில் சேர்ந்தோம். பரம தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். அந்த இடத்தில் உள்ள நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும். அதுதான் 3ஆம் வானம் அனுபவம். நாம் சேர போவதில்லை. பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் போகிற தேசம் வாக்குத்தத்த தேசம், சுதந்திரிக்கிற தேசம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தேசம். எல்லாவற்றையும் கிறிஸ்து அங்கு அவர்கள் கீழ்ப்படிந்தால், ஆனால் என்னுடைய உங்களுடைய பிரதிநிதியாகிய இயேசுவின் மரண பரியந்த கீழ்ப்படிதலால்
அது நமக்காக அவர் செய்தபடியினால் நம்முடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. அவருடைய கீழ்ப்படுதலினால் இந்த உன்னத வாழ்க்கையை விசுவாசத்தினால் மாத்திரம் நாம் வாழ முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை படித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுதலினாலே எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒரே பலியினாலே எபிரேயர் 10:14 சொல்லுகிறார், நாம் அனைவரும் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். We are perfected forever. Forever. நித்தியமாக நாம் பரிபூரணமாக, பரிசுத்தமாக, நீதியாக, பழுது ஒன்றும் இல்லாதவர்களாக, வியாதி ஒன்றும் இல்லாதவர்களாக, குறைவு ஒன்றும் இல்லாதவர்களாக அந்த ஒரே பலியினாலே நம்மை மாற்றி விட்டார் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் இந்த வார்த்தை சுவிசேஷ வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும், அப்பொழுது அந்த வாழ்க்கை நீ வாழ்வாய் என்று அவர் அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். யோசுவா 1:8. அதனால யோசுவா 23 அவன் முடியும் பொழுதுன்னு சொல்றான், அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்று கூட தவறவில்லை என்று சொல்லுகிறார். கட்டாத வீடு, சகல நல்ல வஸ்துகள் நிறைந்த வீடு, அப்படித்தானே? அவர்கள் கட்டாத நல்ல பட்டணம், அவர்கள் தோண்டாத துறவுகள், அவர்கள் நடாத திராட்சை தோட்டம், ஒளிவ தோட்டம், சகல தோட்டங்களும் உடைய இடத்தை அவர்களுடைய எஃபர்ட்ஸே இல்லாமல் அந்த வாக்குத்தத்த கானானை சுதந்தரித்தார்கள், ஒன்று கூட தவறவில்லை என்று சொல்லுகிறார். அந்த 23ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த 14ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள், தெளிவாய் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடைபெற வேண்டும். அது நிழலாட்டம். வேதவசத்தில் அநேக காரியங்கள் நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை நாம் வாழ்வதற்காக அவர் நம்மை முன்னதாக புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். இனி அல்ல, நாம் ஏற்கனவே அவரோடு கூட மகிமையில் பிரவேசித்து விட்டோம் என்று எபிரேயர் 2:10 சொல்லுகிறார். ரோமர் 8:29 சொல்லுவதை பார்க்கிறோம். 30ஆம் வசனத்திலும் அதை சொல்லுகிறார், மகிமைப்படுத்தின. இனி அல்ல, ஏற்கனவே அந்த மகிமையில் நாம் இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாம் நினைக்கிறோம், யாராவது மறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றோம்? இறந்த பிறகு he has entered glory என்றோம். Already we are in the glory, brother. Not the death is necessary for you to enter the glory and enjoy the paradise. We are already in it. That is what the word says. புது சிருஷ்டியின் ஸ்லாக்கியங்கள், புது உடன்படிக்கையின் பாக்கியங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான பாக்கியம், அதை தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில் அதை நாம் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். பரம ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று 2 பேதுரு 1:14 சொல்லுகிறாரு. என்னது? அதை இந்த உலகத்தில் வாழ்வது, நீங்க பரலோகம் செல்லும் ஸ்லாக்கியம் என்று அவர் அங்கு சொல்லவில்லை. ஏற்கனவே நாம் அங்குதான் இருக்கிறோம். பரலோகம் எனக்குள், நான் பரலோகத்துக்குள், கிறிஸ்து எனக்குள், நான் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறேன். ஆனால் அந்த வாழ்க்கை வாழ வேண்டும், அதை நாம் தியானிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை தியானிக்கும் பொழுதுதான், அப்போ நான் இருக்கும் இந்த பரலோகத்தை நான் படம் பிடித்து பார்க்க வேண்டும், அது என் நினைவா இருக்க வேண்டும், என் வாயில் இருக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தில் அதை குறித்த காரியங்களை எடுத்து நாம் தியானிக்க வேண்டும். அவ்வாறு நாம் தியானிக்கும் பொழுதுதான் இருதயத்தில் அந்த படத்தை உருவாக்க முடியும். விசுவாசம் ஒரு குருட்டு விசுவாசம் அல்ல. சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று நான் இல்ல, அதை இருதயத்தில் தியானித்து அந்த வார்த்தை மேலான் அது ஒரு வெளிப்பாடாக எனக்கு இருதயத்துக்குள் வரும் பொழுது ஒரு உறுதி நிச்சயம் வருகிறதே, அதுதான். அது எது? அதை குறித்த முழுமையான படம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். தேவன் எவ்வாறெல்லாம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நான் சொல்ல போனால் நேரமே பத்தாது. ஆனா புதிய ஏற்பாடில பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வரும் பொழுது எப்படி வருவேன்றாரு?
சுவிசேஷத்தின் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தின் பரிபூரண ஆசீர்வாதம் என்னங்க? சகலவித ஆசீர்வாதங்கள். பிகாஸ் we are in Christ. அதை தான் சொல்லுகிறார். ஆனால் அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை நிழலாட்டமாக மோசே அடிகளார் அதை வெளிப்பாடாக பெற்று உபாகம புத்தகத்தில் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆகவே இன்று நாம் அந்த உபாகம புத்தகத்தில் இருந்து சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறாரே, அவைகள் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக அவர் சொல்லுவது என்னவென்றால், உன் வாழ்க்கையின் எல்லா நாளும், நாட் ஒன் டே, எவ்ரி டே ஆஃப் யுவர் லைஃப். நம்ம உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 11:18 என்ன சொல்றார் பாருங்க. பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹெவன் ஆன் எர்த் லைஃப். ஒவ்வொரு நாளும், இட் இஸ் நாட் ஏதாவது ஒரு நாள் அல்ல, உன் வாழ்க்கையின் நாட்கள் எல்லாம், உன் எவ்ரி டே ஆஃப் யுவர் லைஃப் இட் வில் பி ஹெவன் ஆன் எர்த். இதுதான் இந்த சகல ஆசீர்வாதத்தின் முதல் படம் நம் இருதயத்திலே உருவாக வேண்டும். சகல நாட்களிலும், தீங்கு நாள் அல்ல, சகல நாட்களிலும், சகல நாட்களிலும் பரலோகத்தை நான் பூமியில் வாழ்கிற நாட்களாக இருக்கும். இது இந்த சகல ஆசீர்வாதத்தின் ஒரு சாராம்சம் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அங்க சங்கீதம் 65:11 வாருங்க. அங்க சங்கீதக்காரன் இதை அறிந்தவனானபடினாலே அவன் சொல்வதை பாருங்க. என்ன சொல்றாரு? வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். நன்மை என்பது ஆசீர்வாதம். ஒரு நாள் அல்ல, வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை நன்மையால் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் முடிசூட்டுகிறார். ஆகவேதான் சங்கீதம் 27 அவன் என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை நான் காண்பேன். எப்போ? எவ்ரி டே ஆஃப் மை லைஃப், நாட் ஆஃப்டர் கோயிங் தேர். ஜீவனுள்ள உலகத்தில் நான் வாழ்கிற நாட்களிலே இந்த ஆசீர்வாதம் என்ற நன்மையை ஒவ்வொரு நாளும் நான் காண்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது மாத்திரமா? சங்கீதம் 23:6 என்ன சொல்றாரு? நன்மையும் கிருபையும் எல்லா நாட்களிலும் என்னை தொடரும். எவ்ரி டே ஆஃப் மை லைஃப் நன்மை நன்மை நன்மை, தேவ தயவு 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 என்னை தொடரும், என்னை மேற்கொள்ளும் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாத வாழ்க்கை தான் நம்முடைய இருதய படமாக இருக்க வேண்டும். Something good is going to happen, not one day, every day of my life. ஒவ்வொரு நாளும் பூமியின் மேல் வானம் இருக்கிற பரலோக வாழ்க்கையை நான் வாழுவேன். அதை தான் இங்கு சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன். ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. தேவன் எனக்கு செய்ய போகிற நன்மைகள் கேட்க போகிற ஜாதிகள் மத்தியிலே ஒரு பயத்தை உண்டாக்கும். அது என் தேவனுக்கு மகிமை, புகழ்ச்சி, கீர்த்தி உண்டு பண்ணும் என்று சொல்லுகிறார். எரேமியா 33:9 அதை நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு செய்கிறார். சாதாரண நன்மை அல்ல. உலகத்தில் வாழ்கிற மக்கள் மத்தியிலே ஒரு பயத்தை உண்டு பண்ணி தேவனுக்கு புகழ்ச்சி உண்டு பண்ணும். அதுதாங்க பரலோக வாழ்வை பூமியில் வாழ்கிற சகலவித ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது அந்த 39 சொல்றதுக்கு முன்னாடி, அவர் அதுக்கு 33 சொல்றதுக்கு முன்னாடி அந்த 32 என்ன சொல்றாரு? அவர்கள் பேரில் நன்மை செய்யும்படிக்கு நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன். அவர்களும் என்னை விட்டு பின் வாங்காதபடி நன்மை செய்யும்படி அதற்கு ஏற்ற இருதயம், புதிய இருதயம், புதிய உடன்படிக்கையிலே செய்யப்படுவதை சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா பழைய உடன்படிக்கையில் அவர்களுக்கு இல்ல. மோசே சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு அந்த இருதயத்தை கொடுக்கவில்லை. இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ளுங்கன்றார். நீங்க எந்த நாளும் நன்றாய் இருக்கும்படி, உபாகம் 4:29 எந்த நாளும் நன்றாய் இருக்கும்படி
அதற்கேற்ற இருதயம் உங்களுக்கு இல்லையே என்று ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா நமக்கு அப்படி இல்லைங்க. அந்த ஏக இருதயத்தை நமக்கு தந்து விட்டார். ஒரு புதிய இருதயத்தை நமக்கு தந்து விட்டார். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தந்து விட்டார். எதற்குங்க? விசுவாசித்து அந்த அற்புத வாழ்க்கை வாழ்வதற்கு, சகல நாட்களிலும் நன்மையை அனுபவிப்பதற்கு, சகல நாட்களிலும் நன்மை என்னை மேற்கொள்வதற்கு, நன்மையும் பாக்கியமும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னவர். பிளஸட்னஸ் அண்ட் குட்னஸ் ரெண்டுமே நமக்கு அதுதாங்க பரலோக வாழ்க்கை. நீங்க கேட்கலாம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கையில இல்லையே பிரதர். எஸ், உள்ளான படம் மாற்றப்படாமல் வெளியான வாழ்க்கை மாறாது. உங்கள் உள்ளான இருதய படம் என்னவோ அதைதான் நாம் வாழ்வோம். உன் விசுவாசத்தின்படினா அதுதான் அர்த்தம். என் உள்ளான இருதய படம் இதுவாக மாற வேண்டுமானால் என் சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் அதை விட இந்த படம் ஓங்கி, இந்த வார்த்தை ஓங்கி மேலோங்கி டாமினண்டா இருக்கிறபடியால் என்னுடைய எண்ணமெல்லாம், என் பார்வையெல்லாம், என் பேச்செல்லாம் இதுவாகத்தான் இருக்கும். ஒருவேளை நான் காண்கிறது தீமையாக இருக்கலாம் இன்று என் வாழ்க்கையிலே. ஆனால் அந்த தீமையை மாற்றத்தான் தேவன் இந்த சுவிசேஷ வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இது நாம் செய்ய வேண்டிய வேலை. எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் இந்த வார்த்தையின் மூலமாக, இதை தியானிப்பதன் மூலமாக இருதய படமாக்கி வெளியே அதை நாம் காண்பிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களோ அப்படித்தானே சொல்றாரு. 1 பேதுரு 2:9 பேதுரு சொல்ல, நீங்களோ ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, இங்கிலீஷ்ல டு ஷோ ஃபார்த் ஹிஸ் குட்னஸ், நன்மைகளை காண்பிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திற்கு தேவன் நல்லவர் என்பதை காண்பிப்பது நம்முடைய வாழ்க்கையின் மூலம் என்று சொல்லுகிறார். அங்க இந்த ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு நான் சாதாரண ஒளி அல்ல, ஆச்சரியமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, ஆச்சரியமான நன்மை, அற்புதமான நன்மை, மனிதர்களால் கிரகித்து கூட பார்க்க முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த நன்மைகளை நமக்கு செய்வதாக தான் இந்த சகலவித ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்க பாருங்க, அந்த உபாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. அங்க நான் சொல்லுவதை திரும்பவும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் வாழ்கிற இந்த பரலோக ராஜ்யத்தின் நிழலாட்டம் எப்படி இருக்குமா? உங்க எஃபர்ட்டே இல்லைங்க, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற அப்படின்னு ஆசீர்வாத மழை முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். வெள்ளம் போல, நோவா காலத்து வெள்ளம் போல, கொஞ்சம் வெள்ளம் வரும் பொழுது புரண்டு ஓடுகிற அந்த நீரை, அவ்வாறு நம்முடைய ஆசீர்வாதம் ஒன்றின் மேல் ஒன்றாக, அதை தான் நீங்க சொல்லுகிறார். வானத்தின் மழை உங்களுடைய எஃபர்ட்ஸ் அல்ல, நீங்க கஷ்டப்பட்டு உழைத்து காரியங்களை நடப்பிக்கிறது அல்ல. தேவன் உங்களுக்காக பரலோக வாசல்களை, பரலோகத்தின் பலகணிகளை திறந்து மதகுகளை திறப்பது போல இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற இடத்திற்கு நாம் வந்து, அப்ப நம்ம படம் என்னங்க? நான் இருக்கும் இடம் என்ன? இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தில் நிரம்பி வழிகிற இடம் என்று அங்க அவர் சொல்லுகிறார். அதான் அங்க என்ன சொல்றாரு? எசேக்கியலுக்கு வாங்க. எசேக்கியல் 34 என்று நினைக்க, 34 எடுங்க. அங்க எசேக்கியல் தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எசேக்கியல் தீர்க்கதரிசி சொல்லுவது 26ஆம் வசனம், 34:20 பாருங்க. இந்த சமாதான உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை எல்லாம் ஏற்படுத்தி அவர்கள் சுகமாய் இருப்பாங்க.
துஷ்ட மிருகம் பூமியில் இராதபடிக்கு, அவர்கள் மத்தியில் நாம் வாழ்கிற தேசத்துல எந்த கேடு நமக்கு வராதபடிக்கு அவைகளை ஒளிய பண்ணுவேன். அந்த படம் வந்தா ஒளி, ஏன் எனக்கு இன்னும் ஒளியில நீங்க உடனே கேட்பீங்க. அந்த படம் இருதயத்தில் வர வேண்டும். அந்த படத்தை உருவாக்கத்தான் இவைகளை எல்லாம் நாம் தியானிக்கிறோம். அதையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், அதையே பேசுகிறோம், அதையே நினைக்கிறோம். ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற உடன்படிக்கையில என்னவா? துஷ்ட மிருகம் என் வாழ்க்கையில காணப்படாது. எந்த ஒரு தீமையும் என் வாழ்க்கையில் காணப்படாது. நான் சுகமாய், நான் வாழ்கிற இடம் வனாந்திரமாய் இருந்தாலும் சுகமாய் தடித்து நித்திரை பண்ணுவேன். தத்தளிக்க பண்ண அங்க துஷ்ட மிருகம் இல்லை என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு என்ன பாருங்க, அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதமாக்க ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், அபிஷேகத்தை ஆவியானவரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அருள் ஏராளம், அருள் ஏராளம், இன்னும் தேவையில்லை. we need more showers என்று பாடுவதற்கு தேவையே இல்லை. நாம் அளவில்லாத showers of blessing ஊற்றுகிற இடத்தில் இருக்கிறோம். நாம் அறியாமையில தான் we need more showers of blessing என்று பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லும் சத்தியம், ஏற்கனவே அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை கண்களை திறந்து நாம் அதை பாடி பாடி பாடுகிற வரைக்கும் அந்த படம் உருவாகாது. நாம் ஆசீர்வாதம் இல்லாத இடத்தில் இருப்பதான படம் தான் இருக்கும். நாம் இருக்கிற இடம் showers of blessing. அதுதான் சொல்லுகிறார், ஆசீர்வாதம் மழை பழைய ஏற்பாட்டிலே பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே மழையை பெய்து விட்டார். இது புது உடன்படிக்கை நிறைவேறிவிட்டது. இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அப்படிதான் அவர் சொல்லுகிறார். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த கடைசி நாள் இரவிலே அவர் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை இயேசு மரித்து உயிரோடு எழுந்தபடியினாலே அமலுக்கு வந்தது. அப்போ ஆசீர்வாதம் மழை இனி ஊற்ற போகிறதா? ஏற்கனவே அந்த ஊற்றுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? மதகுகள் திறந்து வெள்ளம் போல ஆசீர்வாதம் நம் மேலே ஊற்றப்படுகிற இடத்தில் இருக்கிறோம். அதிலே நாம் நினைந்து, அதிலே நாம் ஊறி, நம் வாழ்க்கையில் எந்த பகுதியை பார்த்தாலும் அது ஆசீர்வாதம், 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 நன்மை, 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 தேவ தயவாக தான் இருக்கும். அதுதான் சொல்றாரு, ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. அதே தான் உபாகமத்திலையும் சொல்றது. அது ஷேடோ, நிழலாட்டமான கானானை சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? அந்த நிழலாட்டமான கானானில் இருந்து நாம் ரியலை பார்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ ரியல் எப்படி இருக்கும் என்று, நிழலாட்டமே அப்படி இருந்தால் உண்மையான பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த படத்தை இருதயத்தில் உருவாக்கி விட்டால் அதுதாங்க ஒரு உறுதி, நிச்சயம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகளை. இதை என் வாழ்க்கையில் இன்று காணவில்லை. வேத வசனத்தை சார்ந்து சகலவித ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்து விட்டார் என்ற ஒரு நிச்சயம், ஒரு உறுதி, அந்த விசுவாசம் வரும் பொழுது அது என் வாழ்க்கையில் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். ஒன்று கூட கனி தராமல் இருக்காது. பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசங்களிலே, எங்கெங்க? நாம் இருக்கிற இடம் பரலோகம். ஒருவேளை நாம் முகப்பேர் சென்னையில இருக்கலாம், ஆனா ஆவி மண்டலத்தில் அங்கு இருக்கிறபடினால் இந்த முகப்பேர் சென்னையில நான் எப்படி இருப்பேன்? சுகமாய் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த படம் அதை என் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், என் நினைவை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், அது என் பார்வையா இருக்க வேண்டும். It should dominate my thinking. என்னை பற்றிய நினைவெல்லாம் இந்த வேத வசனமாய் இருக்க வேண்டும். அங்க என்ன சொல்றாரு பாருங்க அடுத்ததாக, அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அரித்து அவர்களை அடிமை கொண்டு நீங்களாக்கி, ஐயா நம்மளை ஏற்கனவே விடுவித்து விட்டார்.
அடிமையாக்கின சொத்திலிருந்து ஏற்கனவே விடுதலையாக்கி விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எப்பொழுது இந்த அற்புத அதிசய பரலோக வாழ்க்கை பூமியில் வாழும் பொழுது பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இனி அவர்கள் கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லுகிறார். அததாங்க தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்து வருவதை 29ஆம் வசனத்துல அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அவர் வந்து அதை நிறைவேற்றுகிறபடியால் இனி இனி தேசத்திலே பஞ்சத்தால் ஒருவரும் வாரிக்கொள்ளப்படுவதில்லை. புறஜாதிகளின் தீங்குகளினால் வருகிற அவமானத்தை அவர்கள் சுமப்பதில்லை. தேவனாயிர கர்த்தர் தானே தங்களோடு இருக்கிறதை, அவர்கள் என் ஜனமாய் இருக்கிறதை அறிந்து கொள்வார்கள் என்ற இதுதாங்க அங்க படம் பிடித்து காண்பிக்கிறார் உபாகம் முழுவதுமா. நீங்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எனக்கு பரிசுத்த ஜனங்கள், உங்களை மாத்திரம் எனக்கு சொந்த சம்பத்தாய் தெரிந்து கொண்டேன், உங்களை நான் விசேஷப்படுத்தினேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்கள் மேன்மையானவர்கள், எனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருப்பவர்கள். சகல ஜாதிகளிலும் நீங்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையா என்று திரும்ப திரும்ப சொல்வதன் காரணம், இந்த வரப்போகிற புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை அவர்கள் நிழலாட்டமாக பழைய உடன்படிக்கையில் கானானுக்குள் செல்லும் பொழுது வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அததான் இங்க உபாகமம் 11 நம்ம பார்த்தோம். 18 திருப்பி அங்க 12ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது என்ன சொன்னாரு? கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். 16ஆம் வசனத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்பதை பார்த்தோம். அதை திரும்பவும் உபாகமம் 28 சொல்லுவதை பார்க்கலாம். 8 12 வசனங்களை வாசித்து பாருங்கள். லேவியராகமம் 25 அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாரு? அடுத்தது நேரம் இல்லாதனால அதெல்லாம் நீங்க அதையெல்லாம் எடுத்து அதோடைய கிராஸ் ரெஃபரன்ஸா எடுத்து அதை தியானித்துனா என்ன, அதை வாயிலே சொல்லி 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 இருதய படமாக்க வேண்டும், நினைவாக்க வேண்டும். அது உங்க வாயை திறந்தா உங்க சூழ்நிலை உங்க வாயில வரக்கூடாது. சூழ்நிலை என்னவா இருந்தாலும் இந்த வசனம், நான் எப்படி இருக்கிறேன், ஆசீர்வாதம் மழை பெய்கிற இடத்தில் நான் இருக்கிறேன், இனி எனக்கு ஆசீர்வாதம் வரப்போவதில்லை, ஏற்கனவே நான் அங்கு இருக்கிறேன். காரணம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், வேற காரணமே இல்லை. பிசாசு உங்களை ஏமாற்ற பார்ப்பான் தவறான போதகத்தால். தயவு செய்து இந்த சுவிசேஷ நற்செய்தியின் புது உடன்படிக்கையின் புது சிருஷ்டியின் பாக்கியங்களை சொல்லுகிற உபதேசங்களையே தொடர்ந்து கேளுங்கள். உனக்கு சுகம் பெறாததற்கு காரணம் 7, 8 சொல்லுவாங்க, தூக்கி குப்பையில போடுங்க. தேவன் என்னை தகுதிப்படுத்தி விட்டார், யார் அதை தடை செய்ய முடியும்? பரிசுத்தவான்களின் சுதந்திரம். வியாதி இல்லாத வாழ்க்கை, தரித்திரம் இல்லாத வாழ்க்கை, குறைவு இல்லாத வாழ்க்கை, தீமை இல்லாத வாழ்க்கை, பரிபூரண நன்மை உள்ள வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் தவறான எண்ணங்களை எடுத்து போடுங்க. ஏதோ 1, 2 வசனங்கள் இருக்கிறத அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து பிசாசு திரித்து தன்னுடைய நயவஞ்சகத்தால் சபையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். சபையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எதிர்த்து நில்லுங்கள். எப்போ வசனத்தில் உறுதியாய் இருந்தால்தான் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அடுத்ததாக என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தருடைய நேரடியான விசாரிப்பில் இருக்கிற இடம், நாம் வந்து சேர்ந்த இடம் ஆசீர்வாதம் மழை பெய்யும் இடம் மாத்திரம் அல்ல, பரலோகத்தில் வாழுகிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல. என்ன சொல்லுகிறாரு? அந்த பரலோக வாழ்க்கையிலே தேவன் நேரடியாக under the direct control, governance of God himself, அவரே என்னை விசாரிப்பார். தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருடைய என் வாழ்க்கையின் காரியங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையும் தேவனே விசாரிக்கிறவர். தேவனே விசாரிக்கிறவர் அப்படின்னு என்னங்க? ஃபுல் கண்ட்ரோல் அவர் எடுத்து விட்டார். அவர் கண்கள்
என்னாலும் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு தான் சொன்னால. எவ்ரி டே ஆஃப் மை லைஃப் தேவனுடைய கண்களின் மேல் பதிக்கப்பட்டிருந்தால், வேதம் என்ன சொல்லு சங்கீதம்ல, கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அங்க 48:17 என்ன சொல்றாரு ஏசாயால, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதிப்பேன். இங்கிலீஷ்ல ப்ராஃபிட்டபிள். அதுதாங்க ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ அவர் விசாரிக்கிற, அவர்கள் கண்கள் பதிக்கப்பட்ட இடத்திலே நாம் இருக்கிறோம். உங்கள் பார்வையை, உங்கள் இருதயத்தின் படத்தை, உங்கள் மனதின் நினைவுகளை மாற்ற சொல்லுகிறார். நான் வந்து சேர்ந்த இடம் சியோன் மலை. சீனாய் மலை அல்ல, சியோன் மலை. அங்க எடுத்து படிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் எபிரேயர் 12ல. அதை தொடர்ந்து எடுத்து படித்து பாருங்கள். நாம் வந்து சேர்ந்த இடம், அந்த இடத்தை பற்றி தான் சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வருடம் துவக்க முதல் வருடம் முடியும் வரை. அதுதான் சொல்லுங்க, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். என் பாதை நெய்யாய் பொழிகிறது. அபண்டன்ஸ், நெய்யாய் பொழுதுனாங்க, செழிப்பாய் பொழிகிறது, புரண்டு ஓடுகிறது. ஆசீர்வாதம் புரண்டு ஓடுகிறது. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ஏராளம் தாராளம் புரண்டு ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவருடைய கண்கள் வைக்கப்பட்டு அப்படின்னா அவருடைய நேரடி பார்வையின் ஆளுகையின் கீழ் நான் இருக்கிறேன். அந்த படத்தை இருதயத்தில் உருவாக்குங்க. சகலவித ஆசீர்வாதம் என்றால் கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் என் மேல் பதிக்கப்பட்டிருக்கிற இடத்தில் இருக்கிறேன். அவர் என்னை நேரடியாக விசாரித்து, உனக்கு என்ன வேணும் தம்பின்னு சொல்லி எல்லா காரியங்களையும் என்னை விசாரிக்கிறவர். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு என்ன தேவை, அப்படி விசாரிக்கிற தேவனுடைய நேரடியான பார்வையின் கீழே வருஷம் ஒரு நாள் இல்லைங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசிக்கலனா கெட்டுப்போ. அப்ப அதை விசுவாசிக்க இது என் இருதய படமாக வேண்டும். சங்கீதக்காரனுக்கு சவுல் துரத்தி துரத்தி அடிச்சாலும் அவன் இருதய படம் இதுவாக இருந்தபடினால்தான் அவன் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று வாக்கு பண்ணினவர்களை சுதந்தரித்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை சுதந்தரித்தவர்களை நாம் பின்பற்ற ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். எப்படி? விசுவாசத்தினாலும் திடமனதினாலும். நீடிய பொறுமை என்று சொல்லும் பொழுது உறுதியான திடமனம், அதை தான் நாங்க சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நாம் வந்து சேர்ந்த இடம் நாம் இப்பொழுது போற தேசம் அல்ல. இங்க மோசே, நீங்க போற தேசத்தை கொஞ்சம் படம் பிடிச்சு பாருங்கடான்னு அவங்களுக்கு காமிக்கிறான். அந்த 6 லட்சம் பேர் அங்கிருந்து கிளம்புனவங்க வாக்குத்தத்த பூமிக்கு போல அவிசுவாசத்தினால அழிந்து போனாங்க. அவங்க சந்ததி போக போகுது. அந்த நேரத்துலதான் அது அழிந்து போன பிறகு அவங்க என்டர் ஆவறதுக்கு முன்னாடி இந்த உபாகம புத்தகத்தை வெளிப்பாடு பெற்றவர்களுக்கு மோசே எழுதி கொடுப்பதை பார்க்கிறோம். அதனால அதை நல்லா உங்க படத்துல வைத்து நீங்களும் பாருங்க. இது ஒரு நிழலாட்டமே இப்படி இருக்கிறது. நான் வந்து சேர்ந்த இடம் சியோன் மலை, வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கிற தேசம். அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். இந்த உலக ஏத்தை போல அல்லன்றார் முதல் அண்ணன். இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பார்த்து இதுதான் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்குமானால், கர்த்தர் நேரடியாக விசாரிக்கிற தேசம், வருஷ துவக்கம் முதல் முடிவு வரை அந்த இடத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து இடம் படமாக்க வேண்டும். இருதய நினைவாக்க வேண்டும். வாயின் பேச்சாக வேண்டும். என் பார்வையெல்லாம் இந்த பார்வையாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு இதுதான் நமக்கு கொடுத்த வேலை. இது என்னங்க கஷ்டம்? இரவும் பகலும் இப்படிதான் நான் இருக்கிறேன், இந்த இடத்தில் தான் நான் இருக்கிறேன், எல்லாமே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால அப்படி பார்க்க சொல்லுகிறார்.
அத சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 12க்கு அப்புறம் தான் 18ல அதுல சொல்றாரு. நேரம் இல்லன்னா நான் 23க்கு வரேன். என்ன பண்ணுவாராம்? ஜாதிகளை எல்லாம் அப்படின்னு என்ன? நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லாம் ஏற்கனவே ஜெயித்து விட்டார். இப்போ உலகத்துல நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் எனக்கு முடியாத காரியம் என்று. இந்த சொல்லுகிற ஆசீர்வாதமான வாழ்க்கை என்னால வாழ முடியாது என்று நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? தட் இஸ் சிம்பிள், லேசான காரியம். மகா பெரிய காரியங்கள் என் திராணிக்கு, என் தகுதிக்கு இது முடியாது என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். எது உங்கள் திராணிக்கு முடியாதோ, எது உங்கள் தகுதிக்கு முடியாதோ என்ன சொல்றாரு? அது அப்படி சிம்பிளா தள்ளிட்டு சாதாரணமா நீங்க அதை அனுப்புவீங்க, துரத்துவீர்கள் என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய இது எனக்கு இல்லையே, என்னால முடியுமா? ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். உன் இருதய படத்தை மாற்று, அது மாத்திரம் போதும் என்று சொல்லிட்டு தான் சொல்றாரு. உன் உள்ளங்கால் மிதிக்கும் இடம் என்றால் உன் விசுவாசம் எந்த அளவோ அந்த அன்லிமிட்டட் உன் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிப்பது எல்லையே இல்லை என்று சொல்லுகிறார். அது உன் விசுவாசத்தை சார்ந்தது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேதத்தில் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை எடுத்து இருதயத்தில் படமாக்கி விசுவாசிக்கிறாயோ அவ்வளவு வெளிப்படும். அதில் எந்த சந்தேகமே இல்லை என்று சொல்லுகிறார். நீ விசுவாசிக்கிறது எல்லாவற்றையும் அது எதுவாய் இருந்தாலும் இந்த வேத வசனத்தில் படம் பிடித்து பார்க்கும் பொழுது அது உன் வாழ்க்கையில் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அது எல்லையே இல்லை. நீ எம்மட்டும் விசுவாசிக்கிறாயோ அம்மட்டும் உனக்கு சொந்தம். அப்படித்தானே ஆபிரகாமுக்கு அங்க சொல்லுகிறார். அது 13:14 நாம் பார்க்கிறோம். எம்மட்டோ அம்மட்டும் உனக்கு சொந்தம். உன் விசுவாசம் எம்மட்டு, எவ்வளவு தூரம், எவ்வளவாக நீ விசுவாசிப்பதற்கு இந்த வேத வசனம் இருதய படம். அவ்வளவு எவ்வளவு நீ படமாக்குகிறாயோ, உன் நினைவாக்குகிறாயோ, உன் பேச்சாக்குகிறாயோ, உன் பார்வையாக்குகிறாயோ அதுவே உன் விசுவாசம். அந்த அளவு அந்த ஆசீர்வாதத்தில் நீ வாழுவாய் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்றாரு? உங்களை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஏங்க ஏங்க ஒரு வியாதியும் உனக்கு, அது கொரோனா, கரோனா, அது சுகர், அது பிளட் பிரஷர், அது ஸ்ட்ரோக்கு, மண்ணாங்கட்டி, ஒன்றும் உனக்கு எதிர்த்து அவைகள் எல்லாம் அசுத்த ஆவியின் ஆளுகைகள். அவைகள் ஒன்றும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? அவைகளுக்கு உன் மேலே ஏற்கனவே பயம். ஏன்? உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உன்னை குறித்த பயம் அவர்களுக்கு பிடித்து கொண்டது. உன்னை குறித்த பயம், திகில், கலக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டபடியினாலே உன்னை கண்டாலே அவங்க நடுங்குறான். அதனாலதான் என்ன பண்றான்? எப்படியா இவனை இதை பார்க்காதபடி தடை செய்யணும்னு உங்க விசுவாசத்தை கவுத்து போட தவறான காரியங்களை பார்க்க வைக்கிறான். ஏன்? பயத்தினால. அவனை ஓட ஓட விரட்டுவீங்க. உங்க எல்லையிலே அவனுக்கு நன்றாக தெரியும் நித்தியமாக உங்களை அவன் இழந்து விட்டான். அவன் கட்சிக்கு நீங்க போகவே முடியாது. நரகத்திற்கு, பரலோகம்தான். ஏன்? ஒன் சேவ்ட் இஸ் சேவ்ட் ஃபார் எவர். அது நித்தியம். ஆனா இப்ப அவனுக்கு ஒரே எண்ணம், சரி அங்க போய் அனுபவிக்கிட்டோம், என்னால் அதை தடை செய்ய முடியாது, முடிஞ்சு போன காரியம். இட்ஸ் an eternal thing, it has already happened. அட்லீஸ்ட் இந்த உலகத்துல அவன் நரகத்துல வாழணும். அதுதான் அவனுடைய திட்டம், அவனுடைய ஆசை, அவனுடைய விருப்பம். அங்க போய் அனுபவிச்சுட்டு போறான். நான் நரகத்துல அனுபவிக்க போகிறத இந்த பையன் இந்த உலகத்துல அனுபவிக்கணும். ஆகவே அவன் கண்ணை குருடாக்கணும், தவறான காரியங்களை அவனுக்கு படமாக காண்பிக்கணும்னு சொல்லி நம்ம போக்கஸ் எல்லாம் தவறான காரியங்களில் திருப்ப சூழ்நிலைகள் மூலமாகவும் போதகர்கள் மூலமாகவும் அவன் முயற்சிப்பதை பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பையனுக்கு ஏற்கனவே பயம் இருக்கிறதே உன் இருதயத்துல படமாக்கு. நீ வியாதியை கண்டு பயப்பட வேண்டாம். தரித்திரம், சாபம், குறைவு, பிசாசின் எந்த பாவ சாபங்களை குறித்து, ஏன்னா அவைகளெல்லாம் உன்னை குறித்து பயந்து போயிருக்கிறது. பயமும் கெடியும் எங்கயா?
நீங்கள் இருக்கிற எல்லா இடத்திலும் நீ எங்க போனாலும் சரி, அது விக்கிரகங்கள் நிறைந்த எபேசு பட்டணமாய் இருந்தாலும், அப்படிதானே, காம விகாரம் நிறைந்த கொருந்து பட்டணமாய் இருந்தாலும், பவுலடிகளார் எல்லா இடத்துக்கும் அப்படித்தானே சொல்றாங்க. அவர் போகும் பொழுது இந்த சுவிசேஷம் ஒன்றுதான் அவரை பாதுகாத்தது. அதை ஒன்றுதான் சொல்ல அவர் வேற ஒண்ணுமே பண்ணலங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை எடுத்து பாருங்கள். போன பட்டங்கள் எல்லாம் சுவிசேஷம், இந்த நல்ல செய்தி, கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், இதைதான் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். வேற அந்த அசுத்தாவி, காம விகாராவி, விக்கிரகாவி, அப்படிதானே, கள்ள போதகாவி, இதை எதையுமே கவனம் செலுத்தல. அவருடைய கவனம் எல்லாம் கிறிஸ்துவுக்கள் என்ற ஒரே சுவிசேஷம். அதை சொல்லுவதையே தன்னுடைய பிரதான, போகும் பட்டணம் எல்லாம் சுவிசேஷம், 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 தேவையானதெல்லாம் ஒன்று என்று அந்த சுவிசேஷ வார்த்தையே சொல்லிக் கொண்டிருந்தார். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, அதை நம்ம சொல்லி பேசி கொண்டிருந்தா நம்ம போகும் இடமெல்லாம் என்ன பண்ணுவான், அவங்களுக்கு பயம் வரும். எப்பேற்பட்ட வியாதிக்கும் நம்ம மேல பயம் வருங்க. நமக்கு அதன் மேல பயம் இல்லை. ஏன் நமக்கு பயம்? இந்த அறிவு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார். அங்க உபாகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்க இதே தான் திரும்பவும் சொல்லுப்பா. அந்த பயம் என்று சொல்லும் பொழுது நான் அதை திரும்ப உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அங்க என்ன சொல்லுகிறாரு, 17-14 இருந்து அது அவங்களை முற்றிலுமாய் சங்கரிக்க கடவை அப்படின்னு, வியாதியை கொஞ்சம் கூட டாலரேட் பண்ணாத, இந்த நரகமாகிய சாபத்தின் காரியங்களை கொஞ்சம் கூட டாலரேட், முற்றிலுமாய், ஏன் உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீ கட்டளை இட்டா அவங்க போய் தான் ஆகணும். டேக் யுவர் அத்தாரிட்டி என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அர்த்த வசனம் பாருங்க, அது ரொம்ப பெருசு, என்னால முடியாது அப்படின்னு சொல்லாத. நல்லா யோசித்து பாரு, உன்னால ரட்சிக்கப்பட முடியுமா? அந்த பாவ எய்த்திலிருந்து நீ வெளியே வர முடியுமா உன் முயற்சினால? எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தாரு? அந்த ஒரே பலி, கிருபையினாலே. அதேதான் சொல்றாரு, அததான் நீ நினைத்து பார் என்று சொல்லுகிறார். அந்த அடையாளத்தை பாரு, அந்த அற்புதத்தை பாரு, அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய கரம், சிலுவையில செய்ததை பார். சிலுவையில பிரத்யட்சமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டாரே. அப்படிதானே கலாத்தியர் 3:1 சொல்றாரு. அப்படிதான் நீ வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு சவால்களையும் நீ மேற்கொள்வதற்கு ஒரே வழி, அந்த பிரத்யட்சமாக சிலுவையில் அறையப்பட்டவரை, அவர் உனக்காக என்ன செய்தார், ஆகையால் நீ என்னவாக இருக்கிறாய், உன்னால் என்ன செய்ய முடியும், அதை பார்க்க சொல்லுகிறார். அதை சொல்லிட்டுதான் என்ன சொல்றாரு பாருங்க, அவங்கள குளவிகளை அனுப்புவார் விரட்டுறதுக்கு. அதை சொல்லிட்டு என்ன பாருங்க, நீ பயப்பட வேண்டாம். இதாங்க ரொம்ப முக்கியம். விசுவாசத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபியர். சாத்தான் உங்களில கிரியை செய்யணும்னா பயம். அது வியாதியா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம். அப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு பயத்தை யோபுக்கு கொடுத்தான். நான் பயந்த காரியம் நேரிட்டது என்றான். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம். அதனாலதான் எவருடைய மகள் மரித்து போனால் செய்தி வருது, ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். பயம், இனி ஹோப்பே இல்லை, இனி நடக்கவே நடக்காது, என் மகன் இல்லவே இல்லை அப்படின்ற அந்த பயம் வரும் பொழுது ஆண்டவர்ல, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ என்ன விசுவாசம், நீங்க வந்து என் மகளை தொட்டா அவ உயிரோட என்னென்றைக்கும் வாழ்வான்னு சொன்னான். அதுல அந்த அறிக்கையில நீ உறுதியாயிரு. செய்தியை கேட்டு சூழ்நிலையை பார்த்து பயத்துக்கு இடமே கொடாத. சூழ்நிலை சொல்லும் சான்ஸே இல்ல, முடிஞ்சு போச்சு, மரித்து போன கேஸ். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பயப்பட. எந்த சூழ்நிலைங்க, டோட்டலி டெட் சிச்சுவேஷன், உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் 37 சொல்றல, உயிரடையும், நீ விசுவாச வார்த்தைகளை பேசு. உலர்ந்து போன எலும்புகளா உன் பார்வையில் இருக்கலாம் சூழ்நிலைகள், நீங்க சந்திக்கிற சவால்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, தீர்க்க தரிசன வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசு. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் அதை பேசு. நீ காண்கிற சூழ்நிலையை பேசாதே, அது உலர்ந்து போனது, அது மரித்து போனது, பேசாதே. காணப்படுவதல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த காணப்படுகிற லேசான உபத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் இங்க சொல்லுகிறார்.
உன்னை குறித்த பயம் வரும் அவங்களுக்கு. அவர்களை பார்த்து பயப்படாதே. ஏன்னா நன்றாக தெரிந்து கொள், உன்னை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏன்? உன் தேவனாய கர்த்தர், நல்லா பாருங்க 21ஆம் வசனம், 7:21 நல்லா பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை விட, சவால்களை விட, அசுத்த ஆவிகளை விட, வியாதிகளை விட, சாபங்களை விட, குறைவுகளை விட, தரித்திரங்களை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் அப்படித்தானே சொல்றாரு. 1 யோவான் 4:4 நாம் சொல்லுகிறோம், அடிக்கடி பாடவும் செய்கிறோம். ஆனா இருதயத்துல படமாகல. இருதயத்தில் படமாகும் வரை அதை பாடிக்கொண்டே இருங்க. பாடுறதுல அவ்வளவு வல்லமை இருக்கு. நான் ஒரு தடவை நான் சொல்றேன், 1989 இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பராக்கா ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அட்டன் பண்ண மதுரையில் இருக்க, சென்னையில் நடக்குது ஃபர்ஸ்ட் எஸ்டிசி. அதுக்கு முன்னால என் முட்டி பெயின் வந்து என்னால எழும்பி நடக்க கூட முடியல. ஒரு வாரம் ஆபீஸும் போக முடியல. எவ்வளவோ வைத்தியம் பண்ண, அலோபதியும் பண்ண, தமிழ் வைத்தியரை கூப்பிட்டு அவர் என்னமோ இலையெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தார் முட்டியில. அவர் எல்லா காரியங்களையும் செய்தார், ஒண்ணுமே நடக்கல. அந்த ஒரு 2 நாள் டிக்கெட் எல்லாம் புக், எவ்ரிதிங் வாஸ் ரெடி ஃபேமிலியா போறதுக்கு. சாயங்காலம் அப்போ ஆடியோ கேசட் தான், அண்ணனுடைய அந்த யெகோவா நிசி கேசட்டை போட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் சுகமானேன் பாட்டல கேட்டேன். திருப்பியும் பிரஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி திருப்பியும் கேட்டேன். ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன் இதே மாதிரி படுத்துக்கொண்டே. பக்கத்துல ரீவைண்ட் பண்ண வேண்டிய கேட்க வேண்டிய ரீவைண்ட் பண்ண. இது என் அறியாமல் ஆவியானவர் என்னை ஏவினபடினால அது மாதிரி நான் எப்பவுமே முன்னையும் பின்னையும் செஞ்சதே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 100 தடவை கேட்டிருப்பேன். அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு எழும்புற, வேதனையே இல்லை, பெயினே இல்லை, அந்த சிம்டம் எதுவுமே இல்லை. ஏங்க? அந்த வார்த்தை இருதயத்திலே தரித்து விட்டது, அந்த படம் உருவாகி விட்டது, அந்த விசுவாசம் உறுதி நிச்சயம் வந்து விட்டது. நான் சுகமானேன், நான் சுகமானேன் என்ற உறுதி நிச்சயம் வந்தது. ஏன் இதை சொல்றேன்? தவறான பாடல்களை பாடுவதை, ஒவ்வொரு பாடலின் கருத்தை பாருங்க. இப்ப கூட சொன்ன சபச பிளஸிங் எல்லாம் மாற்றி பாடுங்க. நான் அநேக பாடல்களை மாற்றி தான் பாடுவேன். எங்க குடும்ப ஜெபத்துல வீட்டுல கேட்டு பாருங்க. எல்லாமே நான் தலைகீழா பாடுவேன் சமயத்துக்கு. ஏன்? வேத வசனத்துக்கு ஒத்தில்லாவிட்டால் அதை நான் மாற்ற பாடுவேன். பாடும் தேவனே, அப்படித்தானே? யாரும் காணா உள் அலங்கோலத்தை நான் பாட மாட்டேன். பாடும் தேவனே, யாரும் காணா உள் அலங்காரத்தை என்னை அலங்கரித்துட்டாருங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். அதுதான் என் பாடலாக இருக்கணும். தவறான அதுதான், அதை பாட பாட பாடதான் இருதய படம் அலங்கார படமாக இருக்கும். அலங்கோலம் என்று பாடும் வரைக்கும் கெஞ்சி துணை வேண்டும் எல்லா பாடலையும் நான் குறை சொல்லல. அறியாமையினாலே பிசாசு ஏமாற்றினபடி எழுதப்பட்ட பாடல்கள். அத நமக்கு இப்போ ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்பாடாய் தருகிறபடினாலே வேதவசன் வெளிச்சத்திலே நாம் பாட வேண்டும். ஏன்? அதை பாடும் பொழுது திரும்ப 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 பாடுகிறபடினால இருதயத்தில் அது நம்முடைய, அதை நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று திரும்ப, அதுக்குதான் நான் இதை சொல்ல வந்தேன். திரும்ப 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 பாடி பாருங்க, இருதயத்தில் அந்த படம் வரும். அப்போ சூழ்நிலையை பார்த்து பயமே வராது, பயமே வராது. ஏன்? அது என்னை கண்டு பயப்படும். ஏன்? பெரியவர், நான் அல்ல, என்னை கண்டல்ல, எனக்குள் இருப்பவரை கண்டு பயப்படுகிறபடினால்தான் உன்னை குறித்த பயமும் திகிலும் கலக்கமும் எல்லா அசுத்த ஆவிகளின் ஜாதிகளுக்கு ஏற்படும். அத வேதத்தில் வாசித்து இருதய படமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதாங்க வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற சத்தியம். அதுதான் நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிற சத்தியம். இங்க திரும்பவும் வாருங்க, அங்க உபாகமத்துக்கு போவோம். உபாகமம் 11 நம்ம பார்த்தோம், அப்படித்தானே? நாம 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வந்த இடத்தை நாம் பார்ப்போம். 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, நம்ம வந்த இடத்தை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார். 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. பிரவேசிக்க பண்ணும் போதுன்னு அவர்களுக்கு சொல்றாரு. நம்ம எங்க வந்துட்டோம்?
ஏற்கனவே உள்ள வந்துட்டோம். அந்த ராஜ்யத்துல தான் இருக்கோம். அப்படிதானே? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துல உள்ள ஒளியின் ராஜ்யத்திற்கு, தேவகுமாரனுடைய ராஜ்யத்திற்கு அதுல நம்ம வந்துட்டோம். சீயோன் மலைக்கு. அததான் அவர் என்ன சொல்றாரு, இங்க எப்படிதான் இருக்கா நம்ம வாழ்க்கை? இந்த படம் நீங்க இருக்கிற வீட்டை பார்க்காதீங்க, பட்டணத்தை பார்க்காதீங்க, கிராமத்தை பார்க்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. மோசே மூலமா வெளிப்பட பாருங்க என்ன சொல்றாரு? கட்டாத வசதியான பெரிய பட்டணம். நான் இருக்கிற இடத்தை கொஞ்சம் படம் பிடிச்சு பாருங்க. வசதியான பட்டணம். நான் அதற்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. இன்னைக்கு அமெரிக்கா போனோம், ஆஸ்திரேலியா போகணும்னு என்னென்னமோ முயற்சி எடுத்து என்னென்னமோ பண்றாங்க. படிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதுக்கு எவ்வளவோ செலவு பண்றாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் முயற்சியே இல்லடா, இது இருதய படமாக்கு. இதை இருதய படமாக்குண்டா. நீ ஒண்ணுமே கஷ்டப்பட வேணாம். நீ எந்த முயற்சியும் எடுக்க வேணாம். எந்த படிப்பும் நீ படிக்க வேண்டாம். இது இருதய படம் ஆயிடுச்சுன்னா அந்த படிப்போ அந்த தகுதியோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும்ன்றாரு. அததான் இங்க சொல்றாரு, வசதியான பெரிய பட்டணம். நீ உன் முயற்சி இல்லாமல் அந்த பட்டணத்திலே நீ வாழ்வாய். சகல வசதியும் இருக்கும். எங்க ஊர்ல இது இல்ல அது இல்லைன்னு சொல்றதுக்கு இடமே இல்ல. அடுத்தது என்ன சொல்ற பாருங்க, நீ நிரப்பாத சகல நல்வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகள். அதை கொஞ்சம் நல்லா பாருங்க. வீடுன்றாரா வீடுகள்ன்றாரா? நான் சொல்லலைங்க. நம்ம ஆளுங்க சொல்லிட்டானுங்க, பேராசை பெருநஷ்டம். ஐயா, நீ விரும்புகிறது உனக்கு தரப்படுன்றாரு. விருப்பத்தை தருகிறவரே அவர்தான். அந்த காரியத்தை நடப்பிக்கிறவரும் அவர்தான். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, வசதியான சகல நல்வஸ்துகள் நிரம்பிய வீடுகள். ஒன்னு சொல்லலங்க, மோர் தென் ஒன். நம்ம ஆளுங்க அதை தப்புன்னுவானுங்க. அது பிசாசின் உபதேசம். நான் ஏன் வேத வசனத்துக்கு ஒத்து வரலையே? சகல நல்வஸ்துகளும். போட ஒரு சட்டை இருந்தா போதும், அன்றதுக்கு ஒரு குடிசை இருந்தா போதும்னு நான் போகிற சபையின் போதகர் பழைய போதகர்களை குறித்து கிண்டல் பண்ணுவாரு. அதை யோசித்து பாருங்க. மேல ஒரு சட்டை, அங்க ஒண்ணு காயுது, 2 தான் வச்சுக்க வேண்டுவாங்க. அதுக்கு மேல இருந்தா பாவம். எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நானும் ஒரு காலத்தில் இந்த பராக்கா ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த நினைவுகளிலே இருந்தேன். இன்னும் அந்த நினைவுகளை மேற்கொள்ள வேத வசனத்தால் என் எண்ணங்களை மாற்றிக் கொண்டிருக்கேன். இன்னும் முழுசா வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஐ அம் ஆன் தி ப்ராசஸ். அதுதான் என்ன சொல்றாரு இங்க, சகல நல்வஸ்துக்கள், சகல நன்மையான எல்லா பொருட்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு நன்மையான பொருட்கள் வந்திருக்கிறது. சபை அதெல்லாம் வேணாம் வேணான்னு, நல்ல பொருட்கள் நீங்களும் நானும் உபயோகப்படுத்ததாங்க ஆண்டவர் அதை கண்டுபிடிக்க வைத்து உபயோகத்தில் கொண்டு வைத்திருக்கிறாரு. அதை நாம் தான் உபயோகப்படுத்தணும். அதுதான் இங்க சொல்றாரு, சகல நல்வஸ்துகளால் நிரம்பிய வீடுகள். அப்படின்னா என்னங்க, நான் தங்குறதுக்கு ஒரு வீடு, நான் ஹாலிடே ரிலாக்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அப்படிதானே? பண்ணை வீடு. என்ன நீ அந்தானியா அம்பானியானுவான்? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதற்கு மேல எங்க ஆண்டவர் என்ன, நான் இருக்கிற இடத்த படம், இந்த படம் வந்துட்டா அந்த பயல்கள்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன்தெல்லாம் நமக்கு வருந்தான் சொல்றாரு. அவன் உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான், நீ போய் அங்க அனுபவிக்கணும்ன்றாரு. ஏன் அனுபவிக்கல? உன் வாயின் வார்த்தை ஒண்ணும் மாறலையே. துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்னு தானே சொல்ற. நீ சொல்ற வார்த்தைப்படிதானே அவன் நல்லா இருக்கான். அவன் நல்லா இருக்குல்லங்க, எனக்கு எனக்கு சேர்த்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு வைத்திருக்கிறார். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. எனக்கு சேர்த்து வைக்கும். அங்க கானானியர்கள் அவங்க கஷ்டப்பட்டு கட்டி நிரப்பி வச்சதெல்லாம் குலவி அனுப்பி துரத்திட்டு இவர்கள் போய் அனுபவிக்கிறாங்க. அதுதாங்க ஆண்டவருடைய திட்டம். அந்த இடத்துல தான் நாம இருக்கோம். ஆனா நமக்கு அந்த இருதய படம் வரல, அந்த விசுவாசம் வரல. வேத வசனத்தை நம்ம தியானித்து படமாக்கல. அந்த வாழ்க்கை வாழாம உலக மக்களை மாதிரி பேசி கொண்டிருக்கோம். நாம் உலக மக்கள் அல்ல, நாம் தேவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள், அப்படிதானே? அவரோடு கூட உடன் சுதந்திரர்கள். பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. பூமியில அது அம்பானியுடையது இல்லைங்க, அதானியுடையது இல்ல, அது அவருடையது. அப்படின்னா அவருடைய வாரிசு நானும் நீங்களுங்க. அது யாருடையது? உடன் சுதந்திரராகிய உரிமைக்காரர் நாம்.
சொந்தக்காரர் நாம். we are the owners of it. படத்தை மாற்றுங்கள், அது அவனுக்கு சொந்தம் அல்ல. என்ன பிரதர், பிறனுக்கு உண்டானதை இச்சியாதிருப்பாயாக போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. உடனே இப்படித்தான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வசனம். ஐயா, நான் இச்சிக்கல தேவ வசனத்தின் மேல் பிரியமாய் இருந்து தியானிக்கிறேன். தேவ வசனத்தின் மேல் தியானமாயிருந்து நான் கொள்ளையிடுற அபிஷேகம் பார்க்கிறோம். ஏப்து தேசத்திலிருந்து புடும்போது கொள்ளையிட்டாங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப அவங்க உபாமத்துல சொல்லுது, அவர்களை நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். ஏன்? பிசாசு வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த பிசாசின் அதை நாம் கொள்ளையிடுவோம் என்றுதான் சொல்றாரு. அந்த கொள்ளையிலே நாம் மகிழுவோம் என்றுதான் சொல்லுகிறார். அதை நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சகல நல்வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள், நீ வெட்டாத, அப்படிதானே, துறவுகள். அப்ப தண்ணீர் லாக்கே இருக்காது. தண்ணிக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டாம். தண்ணி இல்லையே, ட்ரை ஆயிடுச்சு, பஞ்சம் வருதே, 1000 சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் எல்லாமே ரெடியா வச்சிருக்காரு. அது என்ன சொல்றாரு பாருங்க, நிரம்பிய வீடுகள், வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நீ நடாத திராட்சை தோட்டங்கள், ஒளிவ தோப்புகள். யோசித்து பாருங்க. இட்ஸ் ஆல் லக்ஸரி. அப்படிதானே? அந்த லக்ஸரியை தாங்க சொல்றாரு. அந்த லக்ஸரியை தான் சொல்றாரு. நம்ம ஆளுங்க நம்மளை ஏமாத்தி விட்டானோ. லோகம் வேண்டாம், ஏதும் வேண்டாம். ஐயா, இது உனக்கென்றார். நீ உலகத்தை சுதந்திரிப்பான்னு தான் சொல்ல. பொன்னும் பூமியில் உள்ள எல்லாமே அவருடையது, அவருடைய வாரிசு, அது நமக்கு சொந்தமானது. பிசாசு நம்மளை ஏமாத்திட்டான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எல்லாம் அங்கதான். அங்க இல்லையா, இங்க வாழ சொல்றாரு. இங்க நீ வாழ்ந்தாதான் புரஜாதியானுக்கு தேவனை பற்றிய ஒரு படத்தை நீ காண்பிக்க முடியும். பரலோகத்தை குறித்த ஒரு படத்தை காண்பிக்க முடியும். நீ இங்க இப்படி வாழ்ந்தனா அவன் இந்த படத்தை பார்க்காதனால தேவனிடத்துல வர போவதில்லை. ஆமாமா, இவன் சொல்றான் வியாதியை குணமாக்குறாராம், முதல்ல இவனை குணமாக்கட்டும் அப்படின்ட்டு போயிடுவான். ஆமாமா, ஆண்டவர் தரித்திரனை ஐஸ்வரனாக்கிட்டான்றான், முதல்ல இவனை ஐஸ்வரனாக்கட்டும் அப்படின்னுவான். ஆகவேதான் சொல்றேன், உன் இருதய படத்தை மாற்று, உன் விசுவாசத்தை மாற்று. கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை தொடர்ந்து இரவும் பகலும் தியானமாயிரு என்று ஆண்டவர் இங்க சொல்றத பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? லக்ஸரியை தான் சொல்றாரு. திராட்சை தோட்டம், ஏராளம் தாராளத்தை சொல்றாரு. அது நீ சாப்பிட்டு திருப்தியாவ. You will eat, you will enjoy all the benefits, all the goodness of the Lord in the land of the living. ஜீவனுள்ள தேசத்திலே இந்த நன்மைகளை எல்லாம் நீ அனுபவிப்பாய். அப்படி நீ விசுவாசிக்கலன்னா நீ கெட்டு போவாய் என்று சொல்லுகிறார். உன் விசுவாசம் லோகம் வேண்டாம், ஏதும் வேண்டாம் அப்படி சொல்லல. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு விட்டு பண்ணி வைத்து ஆயத்தம் பண்ணி, உலக தோற்றத்திற்கு முன்பே ஆயத்தம் பண்ணி வைத்து அதற்குள் என்னை கொண்டு வந்து விட்டார். இனி கொண்டு வர போவதில்லை. அத அறியாதவனால கண் சொருகி போன குருடனாக, அதை தெரியாதவனாக சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கெட்ட குமாரன் என்ற வாசிக்கிறோமே லூக்கால, என்னாச்சு 16 அவன் கண்கள் தெளிந்த போது, when he came to his senses, நான் யாரு, எங்க அப்பா யாரு, எங்க அப்பா சொத்து என்ன, he came to his senses. இங்க பண்ணி சாப்பிட சாப்பாடுக்கு அடி வாங்குற கிடைக்காம, வாட் இஸ், அதுதான் கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. பண்ணி சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா யாரு, அவருடைய வாரிசு நான் யாரு, என் சொத்து என்ன, நான் இருக்கேன்னு they should come to their senses, to the consciousness. அந்த அறிவுக்கு வர வேண்டும், அந்த வெளிப்பாட்டுக்கு வர வேண்டும். வேதத்தை தியானிக்கலன்னா வெளிப்பாட்டு அறிவு இல்ல. வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். இருதயத்தில் இந்த வசனம் இல்லைன்னா ஆவியானவர் வெளிச்சம் தர முடியாது. வேத வசனம் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை ஞானியாக்கும். எப்பொழுது? இந்த வசனம் இருதயத்துக்குள் சொல்லும் பொழுதுதான். The entrance of the word,
அது இருதயத்துக்குள் நுழையும் பொழுதுதான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரே ஆவியிலே, அந்த ஆவியானவர் அதற்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். அது மூளையில இருந்தாலும் புரோஜனம் இல்ல, வேதத்துல இருந்தாலும் புரோஜனம் இல்ல, சவுத்துல எழுதினாலும் பாஜி குத்தினாலும் புரோஜனம் இல்ல. அது இருக்க வேண்டிய இடம் எங்க? விதையானது நிலத்தில் விதைத்தாதான் பலன் கொடுக்கும். வேத வசனமும் அதன் விதைதான். அது இருதயத்தில் தரித்து இருந்தாதான் அது சொல்லுவது வெளிப்படும். வேற வழியே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படிதான் தேவராஜ்யம் செயல்படும். விதைப்பதும் அறுப்பதும் தான் தேவராஜ்யம் செயல்படும் விதம் என்று சொல்லுகிறார். அததான் ஏசாயா 55லயும் 8-12 வசனங்களை வாசித்து பாருங்க. ரொம்ப அப்படி போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் என்று சொல்லுகிறார். திஸ் இஸ் காட்ஸ் வே ஆஃப் டூயிங். நம்முடைய எண்ணங்களை மாற்றுவோம். தேவன் எவ்வாறு செய்ய 6ஆம் அதிகாரத்துல இதை சொல்றாரு. 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? 6ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை மாத்திரம் தனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. we are not ordinaryங்க. உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கான், படிச்சவன் இருக்கான், ஞானி இருக்கான், அப்படிதானே? பெரிய பெரிய ஆளுகளா இருக்காங்க. ஆனா எங்கனையும் உன்னையும் தெரிந்து கொண்டார். எதற்குங்க? அவருடைய சொந்தமாய் இருக்கும்படி, அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படி. அவருடைய சொந்தம், அவருடைய பிள்ளை சாதாரணமா இருக்க முடியுமா? ஜஸ்ட் இமேஜின். பரிசுத்த ஜனம் அப்படின்னு என்ன? ஹாகியோஸ். அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? அன்காமன். யூ ஆர் நாட் காமன். அதனாலதான் அங்க பவுலடிகளார் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 3:3 ஆர் யூ நாட் மியர் மென்? நீங்க சாதாரண மனிதர்களா? ஏன்டா இப்படி வாழ்றீங்க? நீங்க யார் என்று உங்களுக்கு தெரியாதா? we are not mere men. we are God's children. தேவ புத்திரர்கள், புத்திரிகள். தேவனுடைய சாயலில், தேவனுடைய ரூபத்தில் இருப்பவர்கள், தேவனுடைய சுபாவத்தில் பங்குள்ளவர்கள், அவருடைய வாரிசுகள், அவருடைய உரிமைக்காரர்கள், அவரோடு கூட இணைக்கப்பட்டு அவரோடு ஒன்றாக இருப்பவர்கள். அவரை பற்றிய உண்மை உங்களை பற்றிய உண்மை, கிறிஸ்துவை பற்றிய உண்மை உங்களை பற்றிய உண்மை. அவருக்கு சொந்தமானதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. இது புது உடன்படிக்கையின், புது சிருஷ்டியின் பாக்கியம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணம். அததான் அவர் அங்க சொல்றாரு, நீ பரிசுத்த ஜனம். யார் ஒருவன் உங்களை அசுத்தம் என்று சொல்ல அனுமதியாதீங்க. தேவன் பரிசுத்தமாக்கினதை அசுத்தம் என்று சொல்லாதே. எப்படி பரிசுத்தமா? அவருடைய ரத்தம் சிந்தி நம்மை பரிசுத்தமாக்கினார். அவர் பாவமாகி நம்மை பரிசுத்தமாக்கினார். we are not common. we are not common. we are uncommon. God has declared us as uncommon. அங்க கொர்நேலி வீட்டுல பேதுருக்கு அப்படிதான் சொன்னாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு திரும்ப திரும்ப இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது. you are not common. நீ சாதாரணம் அல்ல, நீ அசாதாரணம். உன்னை பரிசுத்த ஜனமாக, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நீ மாத்திரம் அன்காமனாய் இருக்கும்படி, விசேஷமானவனாய் இருக்கும்படி, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி, எல்லாரிலும் நீ மேன்மையானவனாய், தலையாக, மேலாக இருக்கும்படி உன்னை மாத்திரம் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கும்படி. படத்தை மாத்துங்க. நம்ம வந்த இடத்தினால நம்ம யாரா இருக்கிறோம் அத சொல்லிட்டு தான் சொல்றாரு. நீங்க பெரிய கூட்டம் செய்யல, என் வாக்கும்படி செய்யறேன். அந்த பயலுக பண்ற அக்கிரமத்தினால அவங்களதெல்லாம் எடுத்து உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? 14 சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களிலும் நீ எனக்கு பரிசுத்த ஜனம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜனம், எனக்கு சொந்தமானவன். நீங்க என்ன சொல்றாரு? சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதம் என்னன்றது வரிசையை அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். சகல ஆசீர்வாதங்களில நம்ம ஆசீர்வதித்தான்னு சொல்றாருல, அதான் இங்க அப்படியே படம் பிடிச்சு ஒரு ஷேடோ, நிழலாட்டமாக நமக்கு காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார் பாருங்க. 13ஆம் வசனத்திலே சொல்றாரு, உன்னை பெருக பண்ணி, ஆரம்பத்தில் வாசிக்கிற, உன்மேல் அன்பு வைத்து, நீ இல்ல அவர் அன்பு வைத்தனால உன்னை ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று
புதிய உடன்படிக்கையில் சொன்னபடி உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளையும் பாலனையும் ஆட்டு மாடுகளையும் என்ன பண்ணுவாராம்? பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சகல ஜன ஆசீர்வதிப்பாய், ஒன்றுமே உன்னிலே மலடு, உனக்கோ மிருகத்துக்கோ தானியத்துக்கோ மலடே இருப்பதில்லை, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். படத்தை கொண்டு வாங்க, இத வாயில சொல்லுங்க, திரும்ப திரும்ப பேசுங்க, அது உங்க நினைவாகட்டும், அது உங்கள் சிந்தையாக. let it be your conscious, awaken to righteousness, you will not sin என்றாரு. இந்த ஆசீர்வாதத்துக்கு விழிப்பாயிருங்கள், அந்த ஆசீர்வாதத்தில் வாழும். அதுதான், வேற மெத்தடே இல்லை. awaken to your blessings. அந்த நிழலாட்டமா நம்ம வாழ்க்கையில காணட்டுமே. இதுக்கு மேலதான் நமக்கு வச்சிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த நிழலாட்டத்திலிருந்து நிஜத்தை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். இந்த படத்தை இருதயத்தில் உள்ளார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன். சொன்னவர் பொய் சொல்லுவாரா? அவர் உண்மையுள்ள தேவன் அல்லவா? அவருடைய வார்த்தையில ஒண்ணு தவறுமா? அவருடைய வார்த்தை தவறாததா இருக்கிறது. அவர் வார்த்தை சொல்லுகிறது, செய்கிற வல்லமை இந்த வார்த்தையிலே இருக்கிறது. அதை விசுவாசித்தா போதுன்றாரு. அந்த விசுவாசிக்கிற வல்லமையும் அந்த வார்த்தையிலே இருக்கு. சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உன்னிலே மலடு இருப்பதில்லை, கற்பம் விழுவதில்லை என்று சொல்லுகிறாரு. அந்த வார்த்தையை விசுவாசிக்க வல்லமை அந்த வார்த்தையில தான் இருக்கு. அப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வார்த்தையை வாயிலும் இருதயத்திலும் வைக்கணும். இது ஒண்ணுதான் அவர் சொல்றார் திரும்ப திரும்ப. இதை எடுத்து என் வாயிலும் இருதயத்தில் வைத்தா என் இருதயத்தில் நிலைத்திருந்து இருதயத்தின் நிறைவு நாள வாய் பேசும் பொழுது அந்த படத்தினாலே அதே மாதிரி நான் வாழுவேன்னு தான் சொல்றார். திரும்பவும் அதை தான் நான் 7ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே உங்களுக்கு வாசித்துட்டேன், ஆனாலும் அந்த இடத்துக்கு போல. 8ஆம் அதிகாரத்தை மட்டும் கொஞ்சம் வேகமா வாசிட்டு நான் முடிக்கிறேன். 2 நிமிஷம் தான் இருக்கு, பாக்குறேன் பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு. 8ஆம் வசனம் 7லிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை கொண்டு வந்த சியோன் தேசம், பரலோக தேசம், பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்னவென்றால் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அப்படியே ஒரு படத்தை கொண்டு வாங்க. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் ஒலிவ மரங்களும் எண்ணெயும் உள்ள, என்னென்ன உங்களுக்கு தேவையோ எல்லாமே இருக்கிற இடத்திற்கு நீங்க வந்துட்டீங்க. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களை தேவைகளை எல்லாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக, நினைப்பதற்கு மேலாக தருகிற இடத்தில் நீங்க இருக்கிறீங்க. அங்க அவ்வளவுதான் சொல்றாரு பிலிப்பியர் 4:19. ஆனா இங்க என்ன சொல்றாரு, அது அவங்களுடைய கான்டெக்ஸ்ட். இஸ்ரேலைட்ஸ் வாழ்ந்த காலத்து இந்த கான்டெக்ஸ்ட்ல அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குமோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார். எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிற தேசம் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அது தாழ்ச்சி இல்லாமல் குறைவு இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க ஒன்றும் 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 குறைவுபடாத இடத்திற்கு நீங்க வந்தீங்க. தாழ்ச்சி இல்லாமல் குறைவு இல்லாமல் பரிபூர்ணமாக சாப்பிட்டு அனுபவித்து சகலவித நன்மைகளை அனுபவிப்பதற்கு சகலவித கிருபையை நமக்கு தருகிற தேவன் சிலுவையின் மூலமாக அந்த கிருபையை தந்தார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளாதவர்களாய், நிறைவுள்ளவர்களாய், சம்பூரணம் உள்ளவர்களாய், சகலவித நற்கிரையில் பெருளாய் காணும்படி சகலவித கிருபை என்று சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றியாய் இருக்க, ஒண்ணுல கூட தோல்வி இல்லை, ஒண்ணுல கூட குறைவு இல்லை, ஒண்ணுல கூட தாழ்ச்சி இல்லை. அததான் சொல்ற, நாம் வந்து சேர்ந்த இடம், நாம் வந்து சேர்ந்த இடம் தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறது இடம், ஒன்றும் குறைவு இல்லாத இடம். அது எல்லா என்ன மெட்டல்ஸ் சொல்றாரு, கல்லு கூட இரும்பா இருக்குமா. இரும்புடைய விலை என்னன்னு நீங்க டன் என்ன விலை விற்கிறதுக்கு பார்த்து பாருங்க. செம்பு, பிரான்ஸ், இதோடைய விலையெல்லாம் பாருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அப்படி இருக்குமா. உன் மலை, உன் கல்லாம், உன் மண்ணு கல்லெல்லாம் கூட அவ்வளவு தூரத்துக்கு அந்த இடத்துல நீ இருக்கன்றாரு. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில், ஐயா இந்த படத்தை உண்டாக்கி சோத்திரம் பண்ண சொல்றாரு. 13ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க.
ஆடு மாடுகள் தெரியும் அப்படின்னா உனக்கு உண்டான அன்னைக்கு ஆடு மாடு, இன்னைக்கு உன் பேங்க் அக்கௌண்ட், உன் இன்வெஸ்ட்மெண்ட், உன் வெள்ளி, உன் பொண்ணு, உனக்கு உண்டான எல்லாம் இன்க்ரீஸ் 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 தான். பெருக்கம் பெருக்கம் பெருக்கம். பெருக்கம் என்பது என் தலையெழுத்து. அப்படிதானே? ஆசீர்வாதத்தில் வாழ்வது என் தலையெழுத்து. அதை ஆண்டவர் எனக்கு உண்டு பண்ண, வேறு விதமா வாழ முடியாது. நான் வேறு விதமா வாழணும்னா என் அவிசுவாசம் ஒண்ணுதான் என் இருதய படத்தை மாத்தல. நான் விசுவாசிக்கும் போது பெருக்கத்துல தான் வாழுவேன். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. ஈசாக்கு, தாவீது, யோசபாத்து, அப்படிதானே? ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அந்த கதை தான் நம்முடைய பெருக்கத்தை நிறுத்தவே முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. 17ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு. 18ல என்ன சொல்றாரு பாருங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார். நான் அதோட நிறுத்திக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. நீங்க தொடர்ந்து உபாகம புத்தகத்திலிருந்து அதை எடுத்து படித்து பாருங்க. இந்த சகல ஆசீர்வாதங்களின் படங்களை நீங்க தியானிக்கும் பொழுது இருதயத்துல, அப்படிதானே, சுவிசேஷத்தின், அப்படிதானே, சம்பூரண ஆசீர்வாதங்களை குறித்த படம் நிழலாட்டமாக அங்கு சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமாக நான் உங்களுக்கு இப்பொழுது சொன்னேன். அதை தான் பவுல் சொல்றார். கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். அந்த இருதய படத்தை நாம் உருவாக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். we are already in Christ. ஏற்கனவே சீயோனுக்குள் இருக்கிறோம். ஏற்கனவே அந்த பரலோகத்தில் வாழ்கிறோம். இனி வரப்போகும் உலகத்தின் நன்மையிலே நாம் இருக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் அது என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை நன்மை நன்மையில் தான் நான் வாழுவேன். இருதய படத்தை மாற்றுங்க, வாயின் பேச்சை மாற்றுங்க, இருதயத்தின் நினைவுகளை மாற்றுங்க, உங்க இருதயத்தின் சிந்தைகளை மாற்றுங்க. அதுதான் விசுவாசம். ஒரு மனிதன் தன்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் வாழ்வான். உன் விசுவாசத்தின்படி, உன் இருதய படத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எபேசு நிருபத்திலே நீர் எங்களுக்கு இந்த 3ஆம் வான அனுபவங்களை வாழ்வதற்கு நீர் கொடுத்த இந்த 3ஆம் வசனத்திலே சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக்க, அதை படம் பிடித்து பார்க்க, அதை எங்கள் இருதயத்திலே விசுவாசிக்க நீர் எங்களுக்கு காட்டின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இது ஒரு நாள் மாத்திரம் நாங்கள் கேட்டு மறந்து போனவர்களாய் அல்ல. யாக்கோபு சொல்லுவது போல தொடர்ந்து பார்த்து, உற்று நோக்கி பார்த்து, பேசி அதில் நிலைத்திருந்து அதன்படி வாழ்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் வேத வசனத்தின் மேலே ஒரு பிரியமும் தியானமும் உண்டாக உதவி செய்ய ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.